கையில காசே இல்லனாலும் நம்ம கொழுப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது. என்ன சொல்ல வரேன்னு பார்க்குறீங்களா? போக போக புரியும். இன்னைக்கு மார்னிங்கே எந்திரிச்சுட்டு வண்டிய எடுத்து நேரா வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா போய் அண்ணன் ஒரு புரோட்டா, நான் ஒரு புரோட்டான்னு சொல்லி சுண்டல் குழம்பு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அடிச்சு விட்டுட்டு நம்ம வண்டி எடுக்கலான்னு வந்தா, திடீர்னு பார்த்தா வந்து அதில பெட்ரோல் இல்ல. சாரி காத்து இல்ல. அந்த காத்த மிஷின வச்சு நம்ம புடிச்சுட்டு அங்கருந்து வந்து பார்த்தீங்கன்னா, 2 பாட்டில் தண்ணீர் ஒப்பிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். முதல் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர லேட்டா குடுத்தான். அதுவே மண்ட சூடாயிருச்சு. இப்படி ஆர்டர் எடுக்க போறது ஃபர்ஸ்ட் ஆர்டரே லேட்டா ஆச்சுன்னா, அடுத்தடுத்து நம்ம எப்புட்றா சீக்கிரம் முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா ஆர்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹோட்டலுக்கு கொண்டு போயிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டே இருந்தேன். இந்த ஒரு ஃபுட் பாருங்க ஷ்ரிம்ப் அதாவது YouTubeல நெறைய பார்த்துருக்கேன். இந்த இறாலு, கானு, உருளைக்கிழங்குன்னு போட்டு சட்டியில வந்து கொட்டுவாய்ங்க சோத்துல. அந்த சாப்பாடு தாங்க அது. அத பார்த்தோனே எனக்கு பயங்கர பசி. பின்னாடியே அல்பைக் வந்துருச்சு. அந்த அல்பைக் பார்த்தோனே மூக்கு மேல ஒரு ஒரு சுவை வந்து ஏறிச்சு பாருங்க. பசி அப்படியே கூட்டி விட்டுருச்சு. இதுக்கு மேல முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அத டெலிவரிய வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு நேரா பெட்ரோல் பங்க் போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டேன். ஃப்ரெஷ் ஆயிட்டு குடுகுடுன்னு என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அதே ப்ரூஸ்டர தாங்க சாப்பிட வந்துட்டேன். ஏன்னா இத தான் நான் சொன்ன ஆரம்பத்திலேயே இந்த கொழுப்பு மட்டும் நமக்கு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி காசு வந்து கீட்டாவுல அக்கவுண்ட்ல இருந்த காச உடனே வித்ட்ரா பண்ணி ₹22 இத வந்து வாங்குனேன். ₹2 கொக்கோ கோலாவோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ₹24 வந்துச்சு. பிரெஞ்ச் ஃப்ரைஸ டபுள் டைப்பா வந்து பிட் பண்ணி வாய அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நேரா குபுஸ பிச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா சதர் பீஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பிரஸ்ட் பீஸு. அதுலருந்து சிக்கன் எடுத்து பிச்சு அது கூட வச்சு சாப்பிட்டேன். உண்மையிலேயே அல்டிமேட்டா இருந்துச்சு. இது ரேட் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இந்த கடையில. பட் ஓகே. பசின்னு வந்துட்டா எதையும் பார்க்கக்கூடாது. அதனால தான் நான் சாப்பிட்டுட்டேன். ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரைட் டிஷ் என்னன்றத சொல்லுங்க. உங்களோட அன்பு, ஆதரவு கண்டிப்பா இருந்தா 5 லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடலாம்.